ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிலபஸில் உணவு கலப்படம் அந்த டாப்பிக்கில் வரும். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாவே நீங்கள் குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து வந்து எத்தனை தொகுதிகளாக இருக்குது அப்படின்னா 6 தொகுதிகளாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எந்தெந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னா 1:2:1 என்ற விகிதத்தில் இருக்குது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து புரதத்தில் உள்ள அமினோ அமிலங்கள் சிறுகுடல் பகுதியில் உறிஞ்சப்படுவது மிக முக்கியமானது ஆகும். நமது உடம்புல வந்து எத்தனை அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது அப்படின்னா 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது. அடுத்து வந்து கொழுப்புகள், அந்த பாயிண்ட் பாருங்கள். கொழுப்புகள் வந்து முக்கிளிசராய்டு அல்லது 3 கிளிசராய்டு என்று அழைக்கப்படுகிறது. அதில் கொழுப்புகளில் வந்து இரண்டு விதமான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் இருக்குது, மனித ஊட்டச்சத்தில் காணப்படுது. அது என்னன்னு பார்த்தா ஆல்ஃபா லினோனிக் அமிலம் ஒமேகா 3, இன்னொன்று வந்து ஒமேகா 6. இது வந்து 2 அத்தியாவசியமான கொழுப்பு ஆகும். அது சொல்லியிருக்காங்க. விட்டமின் என்பது ஒரு அங்க கூட்டு பொருள் ஆகும். அடுத்து ரொம்ப இந்த சார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், விட்டமின் ஏ குறைபாடு நோய், சீரோதால்மியா அதாவது தோல் நோய். விட்டமின் டி ரிக்கட்ஸ், இ டோகோஃபெரல் அதாவது எலிகளில் மலட்டுத்தன்மை, கே வந்து இரத்தப்போக்கு, B1 பெரிபெரி, B2 எரிஃபோஃப்ளோவின், B3 நியாசின் பெல்லகரா, B6 பைரிடாக்சின் டெர்மாட்டிஸ், B12 உயிரை போக்கும் இரத்த சோகை, விட்டமின் சி ஸ்கர்வி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள். விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தப்பட்டது யாருன்னா ஃபங்க். ஓகேவா? இதில் வந்து விட்டமின் டி வந்து கால்சியம் உறிஞ்சுவதற்கு உதவுவதால் எலும்பின் பலத்தை அதிகரிக்கிறது விட்டமின் டி. ஓகேவா? இறைச்சியில் உள்ள இரும்புச்சத்தில் ஹீம் உள்ள இரும்புச்சத்து, ஹீம் இல்லாததுன்னு 2 இருக்குது. ஓகேவா? அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் இதுதான் மனிதன் உடலுக்கு தேவைப்படும் 5 பெரு தனிமங்கள் எதுன்னு கேட்கலாம். ஆட் அண்ட் அவுட்டில் கேட்கலாம். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 5 தான் மனித உடம்புக்கு தேவையான அமிலங்கள் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து புரதச்சத்து குறைபாட்டு நோய் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 இருக்குது, குவாசியர் மற்றும் மராஸ்மஸ். குவாசியர் வந்து 1 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு ஏற்படும், புரதம் குறைஞ்சா. ஏன்னா அதே இது மராஸ்மஸ் வந்து 1 வயதுக்குட்பட்ட பச்சிலை குழந்தைங்களுக்கு ஏற்படும். குவாசியர்னால் அவங்களோட வயிறெல்லாம் உப்பு போய் இருக்கும். மராஸ்மஸ்னால் எலும்பும் தோலுமா இருக்காங்க, அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அயோடின், உலக அயோடின் குறைபாட்டு தினம் அக்டோபர் 21. ஓகேவா? முன்கழுத்து கலலை, அதுக்கு பேர் என்னென்னா காய்டர். ஓகேவா? அடுத்து வந்து விட்டமின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் விட்டமினாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹைப்பர் விட்டமினாசிஸ் என்று சொல்கிறாங்க. ஓகேவா? அது ரொம்ப பாயிண்ட் முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாக்ஸ் தான். கால்சியம் அதோட குறைபாட்டு நோய் என்னென்னா எலும்பு வளர்ச்சி குறைதல் இந்த மாதிரி இருக்கும். சோடியம்னா தசை பிடிப்பு, அதே இது பொட்டாசியம்னா தசை சோர்வு. இரும்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இரத்த சோகை, அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா முன்கழுத்து நோய், அதாவது கீழே பார்த்தீங்களா காய்டர், அந்த நோய் ஏற்படும் அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இப்போ குளிர்ந்த அறையில் உள்ளே -23 டிகிரி செல்சியஸ் முதல் -30 டிகிரி செல்சியஸ் வரை
வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? அதே இது விதை வந்து 0 டிகிரி செல்சியஸ் கீழே வைத்து தான் சேமித்து பாதுகாக்கப்படுறாங்க. உணவுப் பொருட்களை தான் -23 டிகிரி டு 30 டிகிரி, விதைகள் வந்து 0 டிகிரி. அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து வெறிநாய்க்கடி ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் யாருன்னா லூயி பாஸ்டர். அவர் தான் பாலை வந்து 63 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை கொதிக்க வச்சு 30 நிமிடத்தில் அதை வந்து கூழ்படுத்தினா அதில் இருக்க நுண்கிரியெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இந்த இது பாருங்க, ஆப்ரேஷன் ஃப்ளட் நடவடிக்கை வெண்மை புரட்சி யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பின்னாடி பாருங்க, பின்னாடி வந்து உலக உணவு தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 16. உலக உணவு தினம் வந்து அக்டோபர் 16. அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த பேஸில் இருக்க எல்லாமே முக்கியம்தான். இப்போ கோழிகள் மூலம் நம்மளுக்கு என்னென்ன நோய் ஏற்படுது அப்படின்னா எக்ஸேரியா கோழி சாலமோலா இனம் அந்த இது ஏற்படுது. பாலில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு செயற்கை மாவு சேர்க்குறாங்க அந்த ஒயிட் கலரில் ஆகிறதுக்கு. வாழைப்பழங்கள் பழுக்கிறதுக்கு டக்குன்னு இப்போ காலையில் வச்சோடனே நைட்டே பழுக்கிறதுக்கு என்ன அதில் வேதிப்பொருள் சேர்க்குறாங்கன்னா கால்சியம் கார்பைட். ஓகேவா? அடுத்து வந்து பச்சை காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை கொடுக்கறதுக்கு காரியம். அப்புறம் ஆப்பிள் பேரிக்கால்லாம் பளபளன்னு இருக்கிறதுக்கு மேலே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லாக் அல்லது கார்ஃபோனா அப்படின்ற ஒரு லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பிக்சரில் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளுக்குல வந்து என்ன கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னா செங்கல் பொடி, தேயிலையில் வந்து நிலக்கரி, ஐஸ்கிரீமில் வந்து சலவைத்தூள். இந்த ஐஸ்கிரீமில் என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பண்ணை முதல் உண்ணு வரை பாதுகாத்து அந்த இது மாதிரி உலக பாதுகாப்பை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுதந்திர தினத்தன்று கொண்டு வந்திருக்காங்க, ஏப்ரல் 7, 2015. அடுத்த முக்கியமான கொஸ்டின், இந்திய அரசாங்க சட்டம் வந்து உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954. அதே இது விதின்னு கேட்டால் 55. அடுத்து இந்திய உணவுக் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1965. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஐஎஸ்எஸ் அப்படின்னா இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். அக்மார்க்குனா வேளாண் பொருள், அக்மார்க்கு முத்திரை இருந்தாலும் வாங்குவாங்க. எஃபிஓனா கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை. ஃபர்ஸ்ட்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம், அந்தது முக்கியம். கோட்டக் அலிமெண்டேஷன் லத்தீன் மொழியில் உணவு விதி. ஓகேவா? இந்த பாக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள், இன்சோமியானா உறக்கமின்மை, அதுக்கு பேர் தான் இன்சோமியா. அந்தது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி 1 வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து நீங்களும் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.